ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? சேஃபாக இருக்கும் நம்புவோம். கடவுள் முருகர் இருக்க வைக்க எல்லோரும் நல்லா தான் இருப்போம். ஓகேவா? முருகனை துணை. நேற்று நானும் எங்கள் ஹஸ்பண்டும் மனதில் உறுதி வேணும் படம் பார்த்தப்பா. சுகாசினி மேடம் நல்லா ஆட் பண்ணியிருப்பாங்க அதில். பாலச்சந்தர் சார் படம். பொதுவாகவே நாங்கள் பாலச்சந்திரர் படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்போம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் உட்காந்து பார்ப்போம். எந்த வேலையாக இருந்தாலும் ஓரம் கட்டிட்டு உட்காந்து பார்ப்போம். அப்படி இருக்கும் ஸ்டோரிலாம். அதனால் நேற்று உட்காந்துட்டோம். சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த படம் பார்த்து சொல்லிட்டு அடிக்கடி போட்டு பார்ப்போம் நாங்கள் பிடிச்ச படம்லாம். நேற்று பார்த்துட்டு இருக்கும்போது சுகாசினி மேடம் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு தெத்திடுவார். அந்த 20,000 அவங்க அப்பாகிட்ட வாங்கினால பிரச்சனை வரும்போது வீட்டை விட்டு தெத்திடுறாருல. அப்போ சுகாசினி மேடம் வெளியே வண்டியில் ரவுண்ட்ஸாகவே இருப்பாங்க. அப்போது ஒரு பாட்டு வெளியே தெத்தணும்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் பாருங்கள். கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, அந்த பாட்டு. அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த பாட்டு வரும்போது அவருடைய ஃபஸ்ட் ஹஸ்பண்டாக அங்கே ஆக்ட் பண்ணுறாருல, அவர் என்ன பண்ணுவார்னா மோர் குடிப்பார். எங்கள் வீட்டுக்கார் கேட்டார், இந்த பாட்டில் இந்த மோர் குடிக்கிற சீனை எதுக்கு அவர் எடுத்துன்னு வந்திருக்காரு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. நானும் பார்க்குறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுவார்ல, அதனால் தெளியறதுக்கோசரம் மோர் குடிக்கிறார் போல் நான் நினச்சி அது சொல்லலான்னு வரேன். சரி, எதுக்கோ இவருனா சொல்கிறார் பார்க்கலாம் சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள், எனக்கு தெரியல அப்படி சொன்னேன். அது குடிக்குமா அவர் என்ன பண்ணுறாரு கேட்டார். என்ன பண்ணுறாரு அப்படின்னு. அதில் இருக்கிற கருவேப்பிலையை எடுத்து போடுறாரா இல்லையா அப்படி கேட்டார் எங்கள் வீட்டுக்கார். ஆமாம் அப்படின்னு. அதுதான் உதாரணம். சுகாசினியை கருவேப்பிலையுமே யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டாராம் அவர். அந்த பாட்டில் பாலச்சந்திர சார் அது உதாரணம் காட்டியிருக்கார் பாரு. அங்கங்கே ஒரு ட்விஸ்ட் வைப்பார் அவர். அதை அப்படியே சென்டிமெண்ட்டாக பார்க்குறவங்க தான் தெரியும் அதெல்லாம் அப்படி சொன்னார். அந்த டைம் நான் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப லவ் பண்ணப்பா உண்மையாக. அவர் எவ்வளோ அதை உன்னிப்பாக பார்த்து அதை ஒரு இதுவாக சொன்னார் பார்த்துங்களேன். இத்தனைக்கும் அவர் ரொம்ப எப்படி சொல்ற காம் டைப்பு. அவர் அந்த அளவுக்கு அந்த படத்தை ரசித்து பார்க்குறாரு பாருங்க. அவர் சொல்கிறாரு, சுகாசினி மேடத்தை கருவேப்பிலை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அந்த மோரில் தூக்கி போடுறது தான் அந்த உதாரணம். கருவேப்பிலை தூக்கி போடுற மாதிரி அந்த சீன் வந்திருக்கு பாரு. அவர் பாலச்சந்திர சார் என்னம்மா யோசிச்சிருக்கார் பாரு அப்படி சொல்கிறாருங்க. அதுதாங்க லைஃபு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. எனக்கு பழைய லவ் திருப்பி அது இருந்துன்னு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்தாமல் இருந்தது கொஞ்சம். உங்கள் வீட்டிலலாம் இதுமாதிரிலாம் பார்ப்பீங்களா? ஒன்றா சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் படலாம் பார்த்து இதுமாரிலாம் பேசிப்பீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிங்க. பாய்.